இயற்கையாக கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக அதை மேம்படுத்துவோம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறப்பாக வருவார்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. முதல்ல குழந்தை நினைச்சுக்கணும். நம்ம சென்னையில் படிக்கல, கோயம்புத்தூர்ல படிக்கல, நீங்க கொடுவாயில படிக்கிறனால தான் நாளைக்கு இந்தியாவில் பெரிய ஆளா வர போறீங்க. சென்னையில் படிச்சீங்கன்னா வயிற்று பசி அந்த அளவுக்கு வராது. ஏசி ஸ்கூலு, ஏசி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏசி ஸ்கூலு, மெஸ் சாப்பிட்டீங்கன்னா ஏசி, ஸ்கூல் வேன் ஏசி. எப்படி அந்த குழந்தைக்கு வயிற்று பசி வராங்க? எல்லா இடத்துல ஏசின்னு வச்சோம்னா அந்த குழந்தை ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய வெஜிடபிளாக மட்டும்தான் வருவார். வெயில் படணும், வேர்வை வரணும், ஆடு மாட்டை பிடிக்கணும், ரோட்ல நடந்து வரணும், அரசு பேருந்தில் ஏறணும், அரசு பேருந்தில் இறங்கணும், ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து கஷ்டத்தை பார்க்கணும். பார்க்கக்கூடிய குழந்தை தான் ஆளுமையாக வருவார். அதனால் நிச்சயமாக கஷ்டத்தை கொடுங்க. நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்காக குழந்தைய பத்தி வளர்க்காதீங்க. வாய்ப்பு கொடுங்க, உருவாக்கி கொடுங்க. வேர்வையை பார்த்து ரசிங்க. வெயில் அந்த குழந்தைகள் போகட்டும். நிச்சயமாக பெரிய ஆளுமைகளாக வருவார். இது எதற்காக பெற்றோர்களுக்கு சொல்றேன்னா, பெற்றோர்கள் இன்னைக்கு ஐயோ நாம கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது. அது தவறான ஒரு வாதம். நான் தொடர்ந்து பல இடத்துல சொல்றது. நீங்க கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த வாய்ப்பு உங்க குழந்தை கொடுத்துருக்கிறீங்க. அதனால குழந்தை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா விடுங்க, தவறு கிடையாது சார். ஒரு கவர்மெண்ட் பஸ்ல, டவுன் பஸ்ல வந்தா தான் அந்த குழந்தைக்கு ஏழைன்னா யாருன்னே தெரியும். சென்னையில ஒரு குழந்தை வந்து ஏசி ஸ்கூல்ல பஸ்ல போற ஒரு குழந்தைக்கு ஏழைன்னா என்னன்னே தெரியாது. ஏழைன்னு ஒருத்தவங்க இருக்காங்களானே புரியாது. ஏழைனா சினிமா தியேட்டர்ல போய் நடிகர்கள் ஏழைக்கு உதவி செய்யறாங்கன்னா தான் இவங்க தான் ஏழையான்னு பாக்குறாங்க. சமுதாயத்தில் எத்தனை பேர் ஏழைகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேருக்கு நம்ம முன்னேற்றம், எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் சமுதாயத்தில் இருக்கு. எங்க பார்ப்பாங்க? இங்கதான் பார்ப்பாங்க. அதனால் குழந்தைக்கு அந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் தடுத்து விடாதீர்கள். நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பெரிய பெரிய விஷயங்களை பேசுவதை விட சிறிதாக நம்முடைய பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு 3 விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். காரணம், நீங்கள் எல்லாம் அறிவாளிகள், என்னை விட வாழ்க்கையை அதிகமாக பார்த்தவர்கள். காலத்தினுடைய கட்டாயம், நான் மேடையின் மீது, நீங்க மேடை கீழ் இருக்கிறீங்க. உங்களுக்கு மைக்க கொடுத்து பேசுங்கன்னு சொன்னா என்னை விட அருமையா, அற்புதமா, சூப்பரா நீங்க பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறனால நான் பேசுறேங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இயற்கை அந்த அறிவை கொடுத்திருக்கிறது. கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட அதிக அறிவு இருக்கும். இருந்தும் ஒரு 3 விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். எல்லா குழந்தைகளுக்குமே இன்னைக்கு விராட் கோலி தெரியும். விராட் கோலி உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட்டர் தெரியுமா? தெரியுங்களா? விராட் கோலி தெரியுமா? தெரியாது. எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். உங்களுக்கு விராட் கோலி பிடிக்குமா? பிடிக்கும். பெரிய பிளேயர், நல்லா விளையாடுறாரு, சூப்பர். குழந்தைகள் நன்றாக என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். 2016 வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்குது. ஆனா இந்தியாவுடைய சீஃப் செலக்டர் சந்தீப் பாட்டீல் இருக்கார். ஆன்டிகுவாங்கிற ஊர்ல காலையில சந்தீப் பட்டேல அவருடைய ஒய்ஃபும் நடந்து வாக்கிங் போறாங்க. எத்தனை மணிக்கு போறாங்க? காலைல 5 மணிக்கு போறாங்க. அந்த இருட்டுல ஒரு உருவம் பீச் பக்கத்துல இருக்கிற பாறை மேல உட்கார்ந்து இருக்கு. சந்தீப் பட்டேலுக்கு ஆச்சரியம், பாக்குற இந்தியன் மாதிரி இருக்கிறாங்க, யார் பாறையின் மீது உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு ஆன்டிகுவால 2016 கிட்ட போய் பாக்குறாரு. விராட் கோலி யோகா மேட்டை போட்டு யோகா பண்ணிட்டு இருக்காரு. சந்தீப் பட்டேலுக்கு பயங்கர ஆச்சரியம். நேற்று வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணிட்டாங்க, காலையில 5 மணிக்கு இந்த மனுஷன் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அதன் பிறகு விராட் கோலி 45 நிமிடம் ஜிம்முக்கு போறாரு. அதன் பிறகு அன்னைக்கு செகண்ட் டே டெஸ்ட் மேட்ச் போறாரு, 100 ஸ்கோர் பண்றாரு. சாயந்தரம் மறுபடியும் ஜிம்முக்கு போறாரு. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? நமக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருந்தாலும் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் என்பது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம். விராட் கோலி ரஞ்சி டிராபி ஆடுற ரயில்வேஸோட முதல் நாள் முடிஞ்சிருச்சு.